இந்த எல்லைகளின் மூலமாக மறுபடியும் இப்போ நாடுகள் கார்ட்ஸ் தொடர்ந்து நான் பல தொடர்களை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொடர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டி க்ரூசைட். அதை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாபிக் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு டாபிக்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னதாக போற முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி சோவியத் ரஷ்யா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு பனிப்போர் தொடங்க ஆரம்பிச்சு. இந்த பனிப்போர் காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவா ரஷ்யாவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 2 பேருக்குமே ஒரு பெரிய வீரியமான ஒரு போராய் போனது. ஆயுதங்கள் இல்லாத ஒரு போராய் போனது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்வென்ஷன் சயின்டிபிக் இன்வென்ஷன் இருந்தா கூட பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யா பண்ணிச்சா அமெரிக்கா பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் பாத்தீங்கன்னா அதே ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒலிம்பிக்ல கூட பாத்தீங்கன்னா கூட ரஷ்யா அதிகமான பதக்கங்களை வென்றதா இல்ல அமெரிக்கா அதிகமான பதக்கங்களை வென்றதா சொல்லி அந்த அளவுக்கு 2 பேருக்குமே போட்டி போட்டு என்ன பண்றதுனா நானா நீங்கிற பனிப்போர் போய் கொண்டே இருந்தது. இது பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரைக்கும் என்ன பண்ணாங்க 2 பேரும் போட்டி கொண்டு போய்கொண்டே இருந்தாங்க. இதுல முக்கியமாக பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யாவால் ஆரம்பிக்கப்பட்டது செர்னோபில் என்பது. இன்றைக்கும் வந்து யுக்ரைன்ல இருக்குது. இந்த செர்னோபில் பாத்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்ட ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பிளான்ட் கட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா தனியாக ஒரு சிட்டியை டெவலப் பண்ணாங்க. ஒரு பெரிய சிட்டியை டெவலப் பண்ணி அங்க வந்து இந்த பவர் பிளான்ட்டுக்கான மக்கள் லைக் பாத்தீங்கன்னா முக்கியமான சயின்டிஸ்ட் அதே போல அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கான ஒரு சிட்டியே ஒரு பெருசு டெவலப் பண்ணி அந்த சிட்டி வந்து ஒரு 9 வருஷமா என்ன பண்ணாங்கன்னா அந்த சிட்டியை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொண்டு வந்து அங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஃபுல்லா வந்து பிளேஸ் பண்ணி அந்த சிட்டியில வந்து அவர்களுடைய தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் குழந்தைகளுக்கு அதே போல வாலிபர்களுக்கு எல்லாவற்றையும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சிட்டியை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரஷ்ய கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணாங்க. அந்த சிட்டி வந்து பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்க அடுத்தபடியாக செர்னோபில் என்ற நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. மொத்தம் 4 நியூக்ளியர் ரியாக்டர் வந்து செட் பண்ணாங்க. எதுக்குன்னா எலக்ட்ரிசிட்டி பயன்பாட்டுக்காக. அதுல பாத்தீங்கன்னா வந்து 4 நியூக்ளியர் பவர் பிளான்ட் நியூக்ளியர் ரியாக்டரை செட் பண்ணி அதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது இது எந்த அளவுக்கு கொண்டு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லெவலுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த செர்னோபில் வந்து பேசும் பொருளாக மாறினது. இது எப்படியா காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக செர்னோபில்ல பாத்தீங்கன்னா 4வது நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வெடிச்சு சிதறுதுங்க. சிதறும் போது என்ன ஆகுதுன்னா அந்த அணு உலைகள் என்ன ஆகுதுன்னா காற்றுக்குள்ளே காற்றோடு காற்றாக நம்ம அப்படியே என்ன கடக்கப்படுகிறது. மொத்தமாக 9 நாள் இன்னொரு 10 நாள் வரைக்கும் என்னன்னா தீயை அணைக்க முடியாம பெரிய போராட்டங்க. அந்த அணு உலைகள் என்ன பண்ணா காற்றோடு காற்றை கலந்ததுனால என்ன ஆகுதுன்னா வந்து காற்று மாசுபட ஆரம்பிக்குது. அது வந்து US சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து அதாவது ஹிரோஷிமா நாகசாகியை விட 400 மடங்கான பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த செர்னோபில் காரணமாக அப்படியாக சொல்றாங்க. அப்படி அந்த அளவுக்கு என்னன்னா பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அது போல இல்லாமல் அந்த சிட்டி தனியாக உருவாக்கப்பட்ட அந்த சிட்டி என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து மக்களை வெளியேற்றுறாங்க. பெரிய அளவுக்கான பெரிய ஒரு மாஸ்ல என்ன ஆகுதுன்னா மாஸ் லெவல்ல என்ன ஆகுதுன்னா வந்து ரேடியேஷன் வந்து அப்படியே உள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமாக பிறக்கப்பட்ட குழந்தைகள் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கேன்சர் கட்டிகளால பிறக்கப்பட்டது, கை ஊனமாக இன்னும் கூட மனநல குறைபாடாக இப்படியாக பல குழந்தைகள் அநேகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாம இதனுடைய பெரிய பின்விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரக்கன் இன்னைக்கு வந்து அந்த அரக்கனை வந்து அடக்கி வைக்கணும் இல்லைன்னா இந்த உலகத்தை அழிச்சிருவானு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த அரக்கனை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா வந்து பல நாடுகளோடு சேர்ந்து பெரிய ஒரு இயக்கமாய் மாறி என்ன பண்றாங்கன்னா பெரிய ஒரு கான்கிரீட் வேலி அமைக்கிறாங்க. அந்த கான்கிரீட் வேலி என்னன்னா சவப்பெட்டி மாதிரி வருதுங்களேன். அந்த சவப்பெட்டி வந்து அது மேல வச்சு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து பல ஆண்டுகளுக்காக அது வந்து என்ன பண்ணி அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த வெளியே வந்து ரேடியேஷன் வராம வந்து தடுத்து இருக்காங்க. இப்படியாக செர்னோபில் என்பது பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ள கொண்டு போச்சுங்க. இந்த உலகமே வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்படுச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யுக்ரைன்ல வந்து அதாவது உடைக்கப்பட்ட ரஷ்யாவாக மாறின பிறகு யுக்ரைன் கட்டுப்பாட்டு கீழே செர்னோபில் வந்தது. இன்றைக்கும் அது ஒரு பேய் வீடாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் வந்து த்ரில் அட்வென்ச்சர் வேணும் நல்ல ஒரு த்ரில் அட்வென்ச்சருக்காக நான் வந்து ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா செர்னோபில் பார்த்து வராங்க. உள்ள ஃபுல்லா ரேடியேஷனுங்க. அந்த ரேடியேஷன் மீட்டர் கையிலே வச்சிருப்பாங்க. அந்த ரேடியேஷன் அளவு தாக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம எந்த பொருளையும் தொடவும் கூடாது, எடுத்து வரவும் கூடாது. அந்த அளவுக்காக பெரிய செக்யூரிட்டி போட்டு இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு ஹண்டட் ஹவுஸ் இன்னும் சொல்ல போனா ஒரு பேய் வீடாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறாக பெரிய டிஸ்ட்ரக்ஷன் உள்ள கொண்டு போச்சுங்க. அதே போல தாங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்திற்குள்ளே இனி வரப்போகிற காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வர
என்பதற்காக என்ன பண்ணணும், ஒரு மனிதன் பிறக்க போகிறான், அவன் பேர் தான் அந்தி கிறிஸ்து என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த அந்தி கிறிஸ்துடைய முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் மக்களை ஒருமுகப்படுத்த போகிறான். மக்களை எல்லா நாட்டு மக்களையும் ஒருமுகமாக படுத்தி அவர்களை தன்னுடைய கைக்கு பிடிக்குள்ளே வைத்திருப்பான். முக்கியமாக 3 சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. 3 சிஸ்டம் தன்னுடைய கையில பிடிச்சுக்குவான். என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியன் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை தான் நீங்க வணங்க வேண்டும், அவன் செய்கிறதான் நீங்க செய்து வைத்திருந்தாலும் வணங்க வேண்டும் என்பதற்காக அவனை ஒரு பெரிய ஒரு ரிலிஜியனே கையில வச்சிருப்பான். ரிலிஜியன் மட்டும் கையில வச்சிருப்பான். பாலிடிக்ஸ், அரசியல் தன்னுடைய கைவசப்படுத்தி வைத்திருப்பான். இவனுடைய சட்டங்கள் தான் எல்லா மக்களும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இவனுடைய சட்டங்களை பார்த்து அதே போல இவனை பார்த்து பின்பற்றுகிற மக்கள் அநேக கூட்டு பேர் மக்களை மாறுவார்கள். சரிங்க, அரசியல் கையில வச்சிருக்கான், மதத்தை கையில வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாமல் வணிகத்தையும் தன்னுடைய கையில கொண்டு வருவான். இவ்வாறாக 3 பிரிவையும் முக்கியமான உலகத்தை ஆட்டி படைக்கிற 3 சிஸ்டம் என்ன பண்ணிடுவான், தன்னுடைய கைக்குள் ஒருங்கிணைத்து வைத்துக் கொண்டு அதன் மூலியமாக மக்களை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பான். இவனுடைய பெரிய ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை தன்னை வசப்படுத்தும். எப்படி பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் பண்ணுவாங்க, அற்புதங்களை பண்ணுவான். அதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வஞ்சிக்கப்பட்டு அவன் பின்பதாக ஓட ஆரம்பித்து விடுவார்கள். அவன் செய்வதெல்லாம் எல்லாமே நன்மை என்பதை போல கருதி கொண்டு அவனை பின்பற்றுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். இதனுடைய முக்கியத்துவமான விஷயம் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா இவனுடைய கீழே சர்வைலன்ஸ் கீழே மக்கள் இருப்பாங்கிறது இவங்களுக்கு கொஞ்ச காலம் கழிச்சு புரிய ஆரம்பிக்கும். மொத்தமாக 7 வருடம் இந்த உலகத்தை அரசாட்சி ஆளுவான். அதுல 7 பாத்தீங்கன்னா 1 உபத்திரவ காலம், பின்னர் மகா உபத்திரவ காலம். இவருடைய காலங்களிலே யூதர்களும் இவருடைய வசமாக பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். என்னங்க யூதர்கள் குறிப்பிட்டு சொல்லி, ஆமாங்க, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், அதாவது நான் வந்தேன் உங்களுக்குள்ள இருந்து வந்தா நீங்க என்ன பண்ணா ஃபாலோ பண்ணல, நீ ஏத்துக்கல, ஆனால் என்னுடைய பேரை நான் தான் மேசியான்னு சொல்லி இன்னொரு வருவான், அவனை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள், அவன் உங்களை வஞ்சிக்கிறனா இருப்பான்னு சொல்லுவாரு. அதே போல யூதர்கள் மட்டுமல்லாமல் பல பிரிவினர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் இவன் பின்பதாக ஓட ஆரம்பித்து விடுவார்கள். இவ்வாறாக இவன் மக்களை கட்டுப்பாடு வைப்பான். இவனுடைய முக்கியமான ஒரு மார்க் சைன் பாத்தீங்கன்னா ஆல்மார்க் சைன் பாத்தீங்கன்னா இவனுடைய ஒரு ஸ்டிப்பை கொடுப்பாங்க. அவனுடைய இலக்கம் ஒன்று இருக்கும். அந்த சிப்பை என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். அவனுடைய சிப்பை என்ன பண்ண நெத்தியிலேயே வலது கையில என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப கொளுத்தி கொண்டு அதன் மூலியமாக டிரான்சாக்சன்ஸ்ல ஏற்பட ஆரம்பிக்கும். சின்ன வணிகத்திலிருந்து பெரிய வணிகம் வரைக்கும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும், நீங்க இல்ல ஒரு ட்ரெயின்ல போகணும், நீங்க பிளைட்ல போகணும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிப்பில் இந்த மார்க் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த உலகத்திலே சர்வைவல் ஆக முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்னு, ஆமாங்க, கண்டிப்பா நடக்கும். இதை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருங்க, சொல்லாம இல்ல. அதே போல பைபிள் பத்தி நிறைய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த கேட்டின் மகன் தான் இவன் பேரு. இந்த கேட்டின் மகன் என்ன பண்ணுவான், மக்களை வஞ்சிப்பான். இவன் எல்லா பொய் வாக்குறுதிகளை கொடுப்பான், எதையும் செய்ய மாட்டான். மக்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருவது போல கொண்டு வருவான். ஆனால் சமாதானம் கண்டிப்பாக நினைக்காது. அவன் சமாதானம் பாதியிலே உடைந்து போய்விடும். மக்களை இவன் கொடுமைப்படுத்துவான். எப்படி செருணப்பில் எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்துச்சோ அதே போல இவனுடைய நாட்களிலே மக்கள் சிக்குண்டு செருண்டு மக்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற சொல்லி அவன் மக்களை ஒரு பிடிக்குள்ளே வைத்திருப்பான். இவன் எங்கே வரைக்கும் போவான் என்றால் கடவுளையே தாண்டினவனாய் தன்னை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்ள போகிறான். அப்படிப்பட்டவனை இந்த உலகத்தில் வாழ்வான். அப்ப என்னங்க இதுல முக்கியத்துவம், எப்படி தப்பிக்கிறது பாத்தீங்கன்னா பைபிள் அதை பத்தி குறிப்பா சொல்லுதுங்க. எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நாளுக்காக மீட்பு நாளுக்காக மீட்கப்பட வேண்டிய ஒரு பொருளை நாம் இருக்கிறோம். அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த ஆவியான அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இவனுடைய அரசாட்சிக்குள்ள போகாதபடி நம்ம என்ன பண்ணுவார் என்றால் அந்த ரகசிய வழியில் நம்மளை கொண்டு எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப இதுக்கான ஆயத்தப்பணி நடந்து கொண்டிருக்க, கண்டிப்பா நடந்து கொண்டிருக்குங்க. இன்றைக்கும் இந்த உலகம் ஒரு குடையின் கீழ் உலகமாய் மாறுகிறது. ஒன் வேர்ல்டு, ஒன் நேஷன் அப்படிங்கிற ப்ரொபகண்டா நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். இந்த உலகம் அதற்கான காரியங்களை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. இதற்கான காரியங்களுக்குள்ளதான் இந்த உலகம் இன்றைக்கு கடந்து போய்கொண்டிருக்கிறது. இது நோவா அன்றைய காலத்துல சொல்லிக்கொண்டே இருந்தான், மழை வரப்போகிறது, பெருவெள்ளம் வருகிறது, மக்களை மோதி அடிக்கும், மக்கள் எல்லாம் அழிந்து கொள்வீர்கள், இந்த பேழைக்குள்ளே மீட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஆனால் மக்கள் அதை கேட்கவில்லை. அதே போல இந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையை பத்தி பல நியூஸ் என்ன பண்றேன் நமக்குள்ள வந்துட்டே இருக்குதுங்க. பல இன்ஃபர்மேஷன் நிறைய சோசியல் மீடியால பேசப்பட்டே இருக்கு. அந்த ரகசிய வருகையை மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் தான் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த நோவாவின் குடும்பத்தினை போல காப்பாற்றப்படுவார்கள். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வருகிற காலங்கள் நம்மளுக்கு எளிதாக இருக்காது என்பதை தான் அவருடைய அன்பின் சத்தம் நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே
இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னங்க இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடலைங்க, அவர் உங்கள் மேல் அன்பு வைத்ததனாலதான் வருகிற காரியங்களை உங்களுக்கு இப்பதாக முன்கூட்டியே சொல்லுகிறார். எனவே அவரை பின்பற்றுங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். ஒரு பெரிய உலகத்தின் மாற்றத்தை ஏற்பட போகிறது. அந்த மாற்றத்திற்கு முன்பதாக உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி சொன்ன இறுதி 7 வருடம் அந்தி கிறிஸ்து தன்னை உயர்த்தி கொள்கிறார். 3.5 ஆண்டு காலம் முடிந்த பின்னே அவனும் பாழாக்கும் அருவருப்பை உயர்த்தி வைக்கிறார். அதை கண்கள் யாவும் காணும், அது முடிவு நெருங்கும் காலம். அதை கண்கள் யாவும் காணும், அது முடிவு நெருங்கும் காலம். இயேசுவே ரட்சகர் என்பதை நம்பி நீ மன்றாடி மன்னிப்பை பெற்றுக்கொள். இன்று நீ குற்றங்கள் ஒப்புக்கொள், வாழ்க்கையை மாற்றிக்கொள். வேறொன்றும் வேண்டாமே, வேண்டுதல் கேட்பாரே. இன்றைக்கே வந்தாலும் ஆச்சரியம் இல்லையே, ஆயத்தமாக நீ நின்றாலே தப்பித்தாய். சட்டென்று செல்லுவாய், கர்த்தரை சந்திப்பாய். மேகத்தில் உன்னை போல் நம்பி நான் நிற்பாரே. இயேசுவை நம்பாமல் ரட்சிப்பு இல்லாமல் மோட்சத்தை எண்ணாதே. மோசமாய் போகாதே, யாக்கோபின் கஷ்டத்தை சந்திக்க நாடாதே. சாத்தானின் முத்திரை பெற்று தன்மாளாதே. நித்திய அக்கினி உனக்கு வேண்டாமே, சத்திய வேதத்தின் வார்த்தையை நம்பியே வா. பரலோகம் ஒரு புறத்தில், பாடுகள் புவியில் மறுபுறத்தில். விழிப்புடன் இருந்தால் நீ பிழைத்திடுவாய், வரப்போகும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வாய். விழிப்புடன் இருந்தால் நீ பிழைத்திடுவாய்,